இந்த பைரவர் வந்து யாருன்னா சிவஸ்வரூபமாக இருக்கிறார். அதே நேரத்துல சனி பகவானுடைய குருவாக அறியப்படுகிறார். சனி பகவானுக்கே அவர் தான் குரு. திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனா உர்வாருகமிவ பந்தனா. சனிக்கு உண்மையிலேயே யாரெல்லாம் பைரவரை வணங்குறவர்களோ அவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. அபூதிமசமிருத்திஞ்ச சர்வான் நிர்மித மேக்ரியா. धूमकेतवे नमः, बालचन्द्राय नमः, ओम स्कन्दपूर्वजाय नमः, ओम महागणपतये नमः। वेदा आयुधनवान् भवति अस्मिन् श्री वल्लभ महागणपतये नमः। यजमानो हविर्भिः अहेयमानो वरुणे हवोदिर्सकं समानाय प्रमोदे वरुणाय नमः। सकल आराधनै वरुण एक कुंभं विद्यायामे वरुणाय नमः। आसनं समर्पयामि वरुणाय नमः। पादयोः धूमानन्दम् आचमने समर्पयामि। रक्षाञ्चालयामि। ओम भगाय विद्महे पादहस्ताय धीमहि तन्नो वरुण। ஓம் ஸ்ரீ பரமசிவன் முன்வந்திருக்கண்ணில் நின்று மூடலோடே பிறந்த தேவா மூடல் பொழிச்சு நோக்கும்போல் தாத்தக்காது முறியாததங்கிற்கு இடம்பெரிமாளா வளம்பெரிமாளா ஏகப்பட்டம் மைகப்பட்டம் பொன்னின் குன்னேங்கியே செவிச்சு பிடிக்கின்ற எனக்கு வசமாயிருக்காய ஸ்வாஹா பூமாந்தகாராய ஸ்வாஹா. ओम नमः ह्रीं नमः शिवाय स्वामिने नमो नमः स्वाहा। ओम नमः ह्रीं नमः विष्णुमाय स्वामिने नमो नमः स्वाहा। जय विष्णुमायावुक्के जय। ओम नमः ह्रीं नमः हरिं स्वामिने नमो नमः स्वाहा। ओम नमः ह्रीं नमः स्वामिने नमो नमः स्वाहा। जय विष्णुमायावुक्के जय विष्णुमायावुक्के मरम मंदिर चक्रवर्तीக்கு விஷ்ணுமாயா சுவாமிக்கு. ஒரு விஷயம், அதாவது இந்த பைரவருடைய ஹோமம் அப்படிங்கிறது, கால பைரவர் தான் சிவாச்சாரியார்கள் எல்லாருக்குமே கால பைரவர் பூஜை ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோமங்கிறது. ஏன்னா இந்த பைரவர் வந்து யாருன்னா சிவஸ்வரூபமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவானுடைய குருவாக அறியப்படுகிறார். சனி பகவானுக்கே அவர் தான் குரு. நம்ம சனிக்கு வந்து என்னென்னமோ பிரீத்திலாம் பண்ணுறோம். ஆனால் சனிக்கு உண்மையிலேயே யாரெல்லாம் பைரவரை வணங்குறவர்களோ அவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை என்பதுதான் உண்மை. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து இந்த திருஷ்டி தோஷம் நீங்கும். இந்த காலபைரவரை வேண்டிட்டு வெண்கடுகு நம்ம இந்த ஆகுதியாக போடும்போது திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்தம் புஷ்டிவர்தனா உர்வாருகமிவ பந்தனா யோர்மோக்ஷியமாமிருதா ஸ்வாஹா. கால பைரவ சுவாமிக்கு. அடுத்ததாக இந்த பத்ரகாளியை பொறுத்த வரைக்குமே இந்த துர்க்கை அப்படிங்கிறது தான் சக்தியினுடைய உச்சநிலை. பெண்மையினுடைய உச்சநிலையாக துர்க்கையை அறியலாம். இந்த காளிமாதேவி, இப்போது வட இந்தியாவிலலாம் காளியை ரொம்ப பிரசித்தி. அதை விட சவுத் இந்தியாவில் நம்ம வந்து மாரியம்மன், காளியம்மன், அதெல்லாம் ரொம்ப காலத்துலேருந்து இருக்குது. இந்த பத்ரகாளி அப்படிங்கிறது ஆபிச்சாரம், மாந்திரிகத்திலேருந்து நம்ம விடுதலை செய்யக்கூடியவளாக விளங்குகிறாள். இப்போது இந்த பத்ரகாளிக்கு வந்து மந்திரங்கள்னு பார்க்கும்போது காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய திமஹே தன்னோ மசான பிரச்சோத்யாத்துன்னு சொல்லலாம், தன்னோ பத்ரகாளி பிரச்சோத்யாத்துன்னு சொல்லலாம், தன்னோ அகோர பிரச்சோத்யாத்துன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அத்தனை கோரமானவள் என்று பொருள். மனசார வேண்டிக்கோங்க உங்கள் மன பிடித்த கெட்ட விஷயங்கள் போகிறதுக்காக. காளிகாஜ வித்மஹே வனவாசின்யாய தீமஹே தன்னோ தன்னோ மசான பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்த குபேரலக்ஷ்மி தான் விஷ்ணுமாயாவுக்கு சரிசமமாக ஸ்ரீமடத்திலே அறியப்படுபவள், மதிக்கப்படுபவள். காரணம் என்னென்னா, இந்த குபேரலக்ஷ்மி இருக்குமென்ற இடத்தில் சகல விதமான செல்வங்களும் வரும் என்பது டிஃபால்ட். அந்த லக்ஷ்மியை மனசார வழிபடணும். எல்லாருமே தான் லக்ஷ்மியுடைய பக்தர்கள். ஆனால் இந்த அளவுக்கு தினமும் இத்தனை பொருட்களோட லக்ஷ்மியை வழிபடுறவங்க ரொம்ப கம்மி. அதனால் இங்கே நிறையா யாக சாமான்லாம் இருக்குது. தினமும் இதை பண்ணுறோம். அதனால் மனசார வேண்டிக்கோங்க, இந்த லக்ஷ்மியுடைய அருள் கிடைக்கும்.
ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் चंद्राम हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावहा अभूतिमसमृद्धिञ्च सर्वान् निर्णतमे गृहात् गन्धद्वारां दुरादर्शां குபேர மகாலட்சுமி தாயாருக்கு விஜயலட்சுமி தாயாருக்கு நீ இறங்கா எனில் புகழ் ஏது அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ தாயிரங்கா எனில் சேயுயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவா அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏது பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே அம்பா பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலட்சுமி நின்றன் கடைக்கணியே நாற்கவியும் துருகும் நாற்கவியும் தொழுகும் உலகோர்க்கும் மெய்ஞானியர்க்கும் உயர்வானவர்க்கும் அம்பா நீ இறங்கா எனில் புகழ் ஏறு குபேர மகாலட்சுமி தாயாருக்கு ஜெயலட்சுமி தாயாருக்கு. அடுத்ததாக நவக்கிரக ஹோமம், நவக்கிரக சுத்தம். அதனால 9 கிரகங்களுடைய தோஷங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம், எல்லா பிளஸ்ஸிங்ஸுக்கும் காரணம் அந்த 9 கிரகங்களோட அனுகிரகங்கள் தான். ஸோ எங்களை மாதிரி ஜோசியர்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரியான கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு நல்ல காலம் கெட்ட காலம்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த 9 கிரகங்களுமே அம்பாளுக்கு அடக்கம்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாளோட அவங்க தான் தெய்வம், பராசக்தி தான் எல்லாத்துக்கும் தெய்வம். இந்த ஸ்ரீமடத்தில் இந்த விஷ்ணுமாயா தான் 9 கிரகங்களுக்கும் தலைவராக அறியப்படுகிறார். அதனால் மனசார இந்த சுவாமி வேண்டிக்கோங்க. ஓம் மா சத்யேன ரஜதா வர்தமானோ நிவேதயன் அமிர்தம் மிருத்யஞ்சா ஏன தபிதாரதேன தேவோ யாதி புவனா விபச்சன் அக்னிம் தூதம் விரணீமஹே ஹோதாரம் விஸ்வவேதம் வச்சேக்கிரச் ஏஷாமி ஜெயபதிபதி பசூனாம் சதுஷ்பதாம் உததத்திபதாம் ஆத்மா மந்திராः கவிசஸ்தா வஹன்வேனாராஜன் ஹவிஷா மாதயஸ்வா ராம் ப்ரீம் ப்ரௌம் சகமந்தாய ஸ்வாஹா ராம் ப்ரீம் ப்ரௌம் சகமந்தாய ஸ்வாஹா. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்ரீமடத்தில் என்னென்னமோ நமக்கு ஜோசிய பலன்கள் எல்லாம் நம்ம கேட்குறோம். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறதுக்காக நம்ம கருப்பு கலர் செருப்பு போட்டுக்கணும், கருப்பு கலர் சட்டை போட்டுக்கணும், அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம்னு பேர். அதெல்லாம் சனியை பார்க்க முடியாதவங்க பண்ணுறது. நம்ம தான் டெய்லி சனியை பார்க்குறோமே. அதனால் ஸ்ரீமடத்தில் இந்த சனியோடு தான் நம்மளுக்கு பேச்சுவார்த்தையே. அதனால் தினசரி ஸ்ரீமடத்துக்கு வருபவர்கள் சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். மனசார வேண்டிக்கோங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அதனால் சனீஸ்வரனை போன்றது ஒரு கருணாமூர்த்தி யாரும் இல்லை. நான் மனசார அவர்கிட்ட தொழணும், பணிஞ்சிடணும். இந்த அகங்காரம் ஆணவம்லாம் ஒழியறது யார்கிட்டன்னா சனிக்கிட்ட மட்டும்தான். அதனால தான் அவர் தர்ம தேவதையாக அறியப்படுகிறார். ஆயங்கோ பிரக்மரக்கிரமி தசனன் மாதரம் புனः விதரஞ்ச பிரயன் சுவாஹா எத்தே தேவேன ருத்ரா வந்த தாமஸ்கிரி சுவாஜ விஜத்யாம். கேது தேவே கீர்த்தி தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் பம்பு வழக்குகளின்றி கேது தேவே கென்மையாய் ரக்கி. ஓம் Great,
விட்டுமாயாவுக்கு விட்டுமாயாவுக்கு கஷ்டம்